வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து பார்த்தீங்கன்னா, பரபரப்பான செய்தி. அதாவது மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் மீண்டும் ஒரு முறை மத்திய பிரதேஷ்லேருந்து ராஜ்யசபாவுக்கு வந்து எம்பியா நாமினேட் செய்யப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்முருகனும் அதுக்காக ரொம்ப உழைச்சாரு. இன்ஃபேக்ட் உதயநிதி வந்து சனாதன தர்மத்தை வந்து வேறு இருக்கணும் அப்படின்னு பேசுனதுல வந்து இவங்க வந்து நீலகிரி தொகுதியில தான் திமுகவுக்கு எதிராக பெரிய ஆர்ப்பாட்டம் பந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. எல்முருகன் அடிக்கடி தொகுதிக்கு போறதும் அங்க போய் அங்க தொழில் செய்யக்கூடிய சின்ன சின்ன காய்கறி விற்கிறவங்க கிட்டலாம் போய் ரொம்ப அப்படியே மக்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரியும், அங்க ரோட்டோரமா அந்த அம்மா பாவம் ஏழை ஒரு சின்ன கடை போட்டு அந்த அம்மா வந்து காய்கறி வித்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா கிட்ட போய் இது என்ன விலை, தக்காளி என்ன விலை, வெங்காயம் என்ன விலை அப்படின்லாம் கேட்டுட்டு டிஜிட்டல் பேமெண்ட்லாம் நீங்க வச்சுக்கலையா, அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு. அந்த அம்மா சொல்லுது, கடையை வைக்கவே இங்க பர்மிஷன் இல்லைங்க, கடையே தூக்க சொல்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு காமெடி எல்லாம் வந்து வீடியோஸ்லாம் நாம பார்த்திருக்கிறோம். அந்த அளவுக்கு நீலகிரியில எப்படியாவது நின்று வாக்கு பெற்று ஜெயிச்சு நம்ம லோக்சபா எம்பியா போயிடணும் அப்படிங்கிற முயற்சியில எல்முருகன் இருந்தாரு. யார் கண் பட்டுச்சோ என்னன்னு தெரியல, இல்ல எவன் பின்னால இருந்து சதி பண்ணானோ தெரியல. ஏன்னா பாஜகல அவன் வந்து இந்த பாஜக வந்து எப்படின்னா, இந்த ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரிய ஜாடிக்குள்ள வந்து நிறைய கிராப்ஸ் போட்டு வச்சுட்டாங்க, நண்டுகளை போட்டு வச்சுட்டாங்க. ஒண்ணு மேல ஏறணும்னு நினைச்சா கூட இன்னொன்னு காலை பிடிச்சி இழுத்து விட்டுருவோம்ல. கிட்டத்தட்ட பாஜக, தமிழக பாஜக வந்து அப்படிதான். யாராவது ஒருத்தர் அப்படி முன்னேறணும்னு நினைச்சு ஏதாவது ஸ்கெட்ச் போட்டா கூட வேற ஏதாவது குறுக்குல புந்து அதை கெடுத்து விட்டுற ஒரு முயற்சியில ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி யாராவது கெடுத்து விட்டாங்களா, இல்லை உண்மையிலேயே பாஜக தலைமைக்கு இந்த ஆளு நின்னா இவனுக்கு ஒரு ஓட்டு கூட தேராது, எதுக்கு நாம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு பிஜேபி தலைமை முடிவு பண்ணி, சரி ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து தொலைப்போம் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு வந்து எம்பி பதவி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஆனா ஆக மொத்தம் எல் முருகன் வந்து நீலகிரிஸ்ல கண்டெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு உறுதியாயிடுச்சு. இது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா எல்முருகனோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்களேன். இவர் வந்து பாஜகவுடைய மாநில தலைவரா இருக்கும் பொழுதுதான் அந்த கடைசி காலகட்டத்துல இந்த விஷாகா கமிட்டி போடணும் அப்படின்னு சிடி ரவி பேசுனது ஒரு பெரிய பரபரப்பாச்சு. தினமலர்லயே செய்தியா வந்தது. அதாவது பாஜகவில் பெண் உறுப்பினர்களுக்கு பாலியல் தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு, இதே ரேட்ல போனா கட்சியிலேயே ஒரு விசாகா கமிட்டி போட வேண்டிய தேவை ஏற்படும் அப்படின்னு சிடி ரவி எல்லா பொறுப்பாளர்களையும் நல்ல கடிஞ்சு பேசினதாக ஒரு செய்தி தினமலர்ல வெளியாகுது. இதை ஒட்டி நீங்க பாத்தீங்கன்னா எல் முருகனை தூக்கிட்டு அண்ணாமலையை கொண்டு வந்து மாநில தலைவரா போடுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது அண்ணாமலை தலைவராக பதவி ஏற்கிற நேரத்துல தன்னை ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய அந்த மதன் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவரு ஒரு பரபரப்பான ஒரு வீடியோவை வந்து ரிலீஸ் பண்றாரு. அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் KT ராகவன் வந்து பெண்களுடன் ஒரு மொபைல்ல வந்து பாலியல் சீண்டல்ல ஈடுபட்ட ஒரு வீடியோ, ஒரு விஷமத்தனமான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த வீடியோவை ஒட்டி நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு என்ன மதன் ரவிச்சந்திரன் வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண சொன்னதே அண்ணாமலை தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அண்ணாமலை அதை மறுத்த உடனே மதன் ரவிச்சந்திரன் மறுபடியும் ஒரு ஆடியோ, அண்ணாமலை பேசிய ஆடியோவே ரிலீஸ் பண்றாரு. அதுல அண்ணாமலை கிட்டத்தட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. அதாவது ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், இதை விட மோசமாலாம் இங்க நிறைய நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் நான் மாநில தலைவரா வந்து உட்கார்ந்துனே ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணேன்னா மரக்கதவை தூக்கிட்டு இங்க ஒரு கண்ணாடி கதவு போட்டேன். குஷ்பு, காயத்ரி ரகுராம் போன்றவர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா யாரும் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும். இதற்கிடையில் எல் முருகன் வந்து இணையமைச்சரா, மத்திய இணையமைச்சரா வந்து அவர் பதவி ஏற்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்குள்ள மீடியா எல்லாம் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு மேடையில அவர் பேசுனதாக ஒரு பரபரப்பு செய்தி வந்து வந்தது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து தமிழக மக்கள் சார்ந்தோ இல்ல தமிழக நலன் சார்ந்தோ எதுவுமே வந்து அவர் பார்லிமெண்ட்ல பேசினதா இன்னி வரைக்கும் எந்த ரெக்கார்டுமே இல்லை. ஆனா டிஆர் பாலு எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்கும் போது மட்டும் இவருக்கு எங்க இருந்தா கோபமும் ரோஷமும் புத்து வந்துட்டோ தெரியல. உடனே வந்து நடுவுல பூந்து ஊடால பூந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போக யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் திஸ் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக டிஆர் பாலு பதிவு பண்ண உடனே இதை வந்து அப்படியே வந்து ஒரு சாதிய கலர் கொடுக்க முயற்சி பண்ணி, பாத்தீங்களா ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த என்னை வந்து பிஜேபி வந்து எம்பியா உட்கார வச்சிருக்கு, என் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை வந்து டிஆர் பாலு அவமானப்படுத்துறாரு, இதுதான் திராவிட மாடலா, இதுதான் சமூக நீதி மாடலா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த ட்விஸ்ட் பண்றாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 நாள்ல செய்தி வருது, மீண்டும் எம்பி தொகுதியிலிருந்து இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ராஜ்யசபாவுக்கு அப்படின்னு. அப்போ உண்மையிலேயே இந்த எல் முருகன்
தமிழ்நாட்டுல மாநில தலைவரா இருந்தப்பவும் சரி, இல்ல மத்தியில் எம்பியா இருந்தப்பவும் சரி, தமிழ்நாடு மக்களுக்காக ஒரு துரும்பு கூட எடுத்து இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போடல அப்படிங்கிறது நிதர்சனமா தெரியுது. அப்ப இது போன்ற மக்களை ஏன் வந்து இவங்க தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இவங்க எல்லாருமே வெறும் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள், ஒரு டோக்கனிசம் அப்படிதான். எப்படி நாங்க பழங்குடியை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து பிரசிடென்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னு திரௌபதி முர்முவை சும்மா ஒரு கோலு பொம்மை மாதிரி அங்க உட்கார வச்சிருக்காங்க. அந்த அம்மாவை வந்து பார்லிமெண்ட் இனாகிரேஷனுக்கு கூப்பிடல, ராமர் கோவில் இனாகிரேஷனுக்கும் அந்த அம்மாவை கூப்பிடல. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் சரி கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் வேற வழி இல்லை, பிரசிடென்ட் அட்ரஸ் வேணும், அப்ப அந்த அம்மாவை கூப்பிட முடியாது, கூப்பிடாம இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு செங்கோலையும் தூக்கிட்டு ஒரு டிராமாவை போட்டாங்கல்ல. இதே டிராமா தான் இது போன்ற நபர்களை எம்பி சீட்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறது. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை நாங்க எம்பி ஆக்கிட்டோம் பாருங்க அப்படின்னு இளையராஜா கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை எம்பி ஆக்கிட்டோம் பாருங்க அப்படின்னு எல்முருகனை கொண்டு போய் உட்கார வைக்கிறது. அதனால பாஜகவுக்கு வந்து பட்டியலின சமூகத்து மக்கள் மேல எவ்வளவு அக்கறை பாருங்க, பட்டியலின சமூக மக்களுக்காக எவ்வளவு நல்லது பண்றாங்க பாருங்க அப்படிங்கிற ஒரு இல்லூஷனை கிரியேட் பண்ண வேண்டியதுதான் இவங்களோட வேலை. இதே ஃபார்முலா தான் அண்ணாமலையை வந்து மாநில தலைவர் ஆக்குனதும் சரி, இல்ல தமிழிசை சவுந்தரராஜனை கவர்னர் ஆக்குனதும் சரி, இவங்களுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும். அந்த ரெப்ரசன்டேஷனை முன்னால வச்சுட்டு பாருங்க, இந்த சமூகத்துக்காக நாங்க இதை செஞ்சுட்டோம், அந்த சமூகத்துக்காக நாங்க அதை செஞ்சுட்டோம் அப்படின்னு பேசுவாங்களே தவிர உண்மையிலேயே அந்த சமூகத்துக்கு இவங்க ஏதாவது செஞ்சிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மண்ணும் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் உண்மை. இதை தாண்டி நேற்று அண்ணாமலை கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூல கேக்குறாங்க, எல்முருகன் வந்து எம்பி ஆயிட்டாரு, நீங்க வந்து இப்ப கண்டெஸ்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க, எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு. என்னமோ எம்பி தேர்தலுக்கு அவன் வந்து வேலை வெட்டி இல்லாதவன் வந்து கண்டெஸ்ட் பண்ற மாதிரியும், இவர் அப்படியே வானத்தை வளைச்சு வெட்டி முடிச்சிட்டா மாதிரியும் எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உண்மையிலேயே இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ட்விட்டரை தாண்டி இவர் களத்துல என்ன ஆரோக்கியமான அரசியல்ல இவர் கையாண்டிருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் பொய் புரட்ட சொல்ல வேண்டியது, இல்ல ஏதாவது லூசுத்தனமா பிரஸ் மீட் கொடுத்து அசிங்கப்பட வேண்டியது, அசிங்கப்பட்டுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அதே பத்திரிகையாளர்களை ஏறி சாட வேண்டியது, ஏதாவது ஒரு பொய் செய்தியை எடுத்துக்கிட்டு நாங்க வந்து போராட்டம் பண்றோம் அப்படின்னு கட்டாய மதம் மாற்றம் பண்றாங்க அப்படின்னு போய் சொல்லி ஒரு போராட்டம் பண்ண வேண்டியது, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ண வேண்டியது. ஆனா உண்மையிலேயே தமிழக மக்களுடைய பிரச்சனை எதுக்காகவாவது இந்த அண்ணாமலையோ இல்ல அவர் சுத்தி இருக்கக்கூடிய இந்த அல்லக்கை கும்பலோ வந்து நின்று இருக்கா அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நீட்ட வேணாங்கிறது. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றான், நீட்டு வேணும் அப்படின்னு சொல்றான். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த பேரிடருக்கு வந்து எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேக்குது. ஆனா இவங்க என்ன போய் சொல்றாங்க, ஏற்கனவே நிதியெல்லாம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல ஒத்த பைசா தேராது அப்படிங்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்ன சொல்லுது, நாங்க கொடுக்குற வழியில இருந்து எங்களுக்கு நீங்க கால்வாசி தான் கொடுக்குறீங்க, இது நியாயமே இல்லைன்னு சொல்லுது. ஆனா அண்ணாமலை தரப்பு என்ன பேசுறாங்க, இல்ல நீங்க கொடுக்கறதுக்கு மேலேயே திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான கணக்கை ரிலீஸ் பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழக மக்களுக்காக, தமிழக மக்கள் நலன் சார்ந்த ஒரு ஆரோக்கியமான அரசியலையும் இந்த அண்ணாமலை கும்பல் கையில எடுத்ததா தெரியல. இதுல என்னத்தையோ பெருசா வெட்டி முறிக்கிற மாதிரியும், ஏதோ அப்படியே இந்த உலகமே தன் தலையில ஓடுற மாதிரியும், அப்படியே இந்த அரசாங்கமே இவர் தலையில தான் ஓடுற மாதிரியும், இவர் தான் ஃபல்கிற மாதிரியும் எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வந்து போட்டி போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே நிதர்சனமான உண்மை என்னன்னா, இவங்க ட்விட்டர்ல எல்லாம் ஃபயர் விடுற அளவுக்கு களத்துல பெரிய ஒரு வளர்ச்சி எல்லாம் இந்த கட்சிக்கு இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்திருந்தா ஈரோடு இடைத்தேர்தல்ல அவ்வளோ வீராவேசமா பேசின மனுஷன், எங்களுக்கெல்லாம் கூட்டணி எல்லாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நாங்க தனியா நிப்போம், நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் கடைசி நேரத்துல ஒரு கேண்டிடேட்டை கூட நிறுத்த வக்கு இல்லாம பேசாம போய் அதிமுகவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த எம்பி தேர்தலையும் இதுதான் நிலை. இப்ப ரீசெண்டா வந்த கருத்து கணிப்பு எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டுல ஒத்த சீட்டு கூட தேராது அப்படிங்கறத தெளிவு பண்ணிடுச்சு. நாம ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தல்ல நின்று சொந்த தொகுதியில சொந்த மக்கள்கிட்டயே ஓட்டு வாங்க நமக்கு வந்து வக்கில்ல. அப்படி இருக்கும் பொழுது இந்த எம்பி தேர்தல்ல எங்க நாம நின்னா இன்னும் மேல அசிங்கப்பட்டுருவோமோ, நம்ம பொய்யெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து இந்த நீல சாயம் வெளுத்து போச்சு, டம் 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 அப்படிங்கிற கதையா நாம தான் வந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாஜக வந்து கால் பதிச்சிடுச்சு, 20% மேல ஓட்டு வாங்கும், 25 எம்பி சீட் வாங்கும் அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த சுத்தி இருக்கிற அல்லக்கைகளை வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மக்கள் டெஃபினட்டா இந்த முறையும் பாஜகவை முட்டையோட தான் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சதுனாலதான் இந்த தொடநடுங்கிங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு தயங்குறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க யோட் பண்ணும்.
எல் முருகனுக்கு வந்து பாஜக எம்பி சீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் இவங்களுக்கு வந்து சென்னைக்கு வரும்பொழுதெல்லாம் இல்லை தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் இவங்களோட புகழ் பாடுறதுக்கும் இவங்களுடைய ஜால்ரா அடிக்கிறதுக்கும் மோடி வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறதுக்கும் வணக்கம் மோடி அப்படின்னு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றதுக்கும் இவங்களுக்கு சில அல்லக்கைகள் தேவை அப்படிங்கிறதுனால எல் முருகனுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. ஆனா 2 முக்கியமான நபர்களுக்கு வந்து இவங்க சீட் கொடுத்துருக்காங்க ராஜ்யசபால. இவங்க 2 பேரை பத்தி நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் அஜித் கோப்சாடே அப்படின்னு RSS மெம்பர் ஒருத்தர். இவர் வந்து இவங்க ராஜ்யசபா எம்பியா கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த அஜித் கோப்சாடேயோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு தீவிர RSS காரரு. நான் அந்த போட்டோ உங்களை ஷேர் பண்ண சொல்றேன். இந்த பாபரி மஸ்ஜித் இடிச்சு தள்ளினாங்கல்ல கார் சேவக்ஸ், அந்த கர சேவர்கள்ல ஒருத்தரா அந்த பாபரி மஸ்ஜித் மேல நின்று அவர் அப்படியே வீராவேசமா கையை தூக்கிட்டு இருக்கக்கூடிய போஸ வந்து இன்னைக்கு அந்த போட்டோ எடுத்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே குவாலிபிகேஷன் என்னன்னா இவர் ஒரு தீவிர RSS காரரு. பாஜகவுடைய அஜெண்டா RSS உடைய அஜெண்டாவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இது போன்ற ஃபுட் சோல்ஜர்ஸ் தான் இவங்களுக்கு தேவை. பாபரி மஸ்ஜிதை இடிக்க தயங்காத ஒரு மனுஷனுக்கு, பாபரி மஸ்ஜித் மேல ஏறி நின்று அந்த பாபரி மஸ்ஜிதை இடிச்ச ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு ஒரு MP சீட் கொடுத்து கௌரவப்படுத்துது பாஜக. அப்போ எப்படிப்பட்ட ஆட்களை இவங்க கொண்டு போய் ஸ்ட்ராட்டஜிக்கலா உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணி 4 பேர் அமைச்சிருக்காங்க, நாமினேட் பண்ணியிருக்காங்க ராஜ்யசபா எம்பியா. அதுல ஒண்ணு JP நட்டா. இன்னொருத்தர் வந்து யாரு முக்கியமானவர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் மர்ச்சன்ட், சூரத்ல பெரிய டைமண்ட் மர்ச்சன்ட். இவர் பேரு வந்து கோவிந்த் டொலாக்கியா. இவர் யாரு அப்படின்னா இந்த ராமர் கோவில் கட்டுறதுக்காக குஜராத்ல வந்து ஒரு ஆர்கனைசேஷனை ஏற்படுத்தி ஏகப்பட்ட ஃபண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட இவர் பர்சனலா 11 கோடி கிட்ட ராமர் டெம்பிள் கட்டுறதுக்காக டொனேட் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தீவிர சங்கி, பெரிய டைமண்ட் பிசினஸ் மேனா. அப்போ எலக்ட்ரல் பாண்டு மூலமா பாஜகக்கு எவ்வளவு டொனேட் பண்ணிருப்பாரு அப்படிங்கிறத நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. இவருக்கு ஒரு ராஜ்யசபா MP சீட்டை கொடுத்து இவங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்போ இது போன்ற நபர்கள் தான் நாம வந்து கவனத்தோட பார்க்க வேண்டியது. எல் முருகன்னாலெல்லாம் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் வெறும் டோக்கனிசம், சிம்பிள் தான். பாத்தீங்களா, பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து நாங்க MP ஆக்கிட்டோம், பழங்குடியினை சேர்ந்தவரை பிரசிடென்ட் ஆக்கிட்டோம்னு. ஆனா இது போன்ற விஷ கிருமிகள் இருக்காங்கல்ல, இந்த டாக்டர் அஜித், இந்த பிசினஸ் மேன் கோவிந்த், இது போன்ற விஷ கிருமிகளை தான் நாம இன்னும் அதிகமா நோட் பண்ணணும். ஏன்னா இவங்கெல்லாம் தீவிர RSS கொள்கைகளை பின்பற்றுபவர்கள். அப்ப இவங்கெல்லாம் நம்மளை பத்தி, நம்மள எதிர்காலத்தை பத்தி முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான பொசிஷன்ஸ்ல கொண்டு போய் RSS பாஜக உட்கார வைக்குது. இவங்கெல்லாம் தான் ஃபுட் சோல்ஜர்ஸ் ஆஃப் தி RSS. அண்ணாமலையெல்லாம் ஜஸ்ட் சீசனல் தான். இன்னைக்கு இருக்கிறாரு, நாளைக்கு ஒரு தேர்தல்ல, இன்ஃபேக்ட் 2024 தேர்தல்ல தமிழ்நாட்டுல பெருசா எதுவும் தேரலன்னா அண்ணாமலையை பாட்டுக்கு கருவேப்பிலை மாதிரி தூக்கி எரிஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். இந்த ஆளுதான் பெருசா ஃபயர் விட்டுட்டு இருக்காரு. 2024 நான் தான் அடுத்த CM அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா RSS பாஜக அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது. இவர்களுடைய டார்கெட் எல்லாமே இது போன்ற RSS சித்தாந்தத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடியவர்களை கொண்டு போய் முக்கியமான பொசிஷன்ஸ்ல, டிசிஷன் மேக்கிங் பொசிஷன்ஸ்ல உட்கார வைக்கிறது தான் இவங்களுடைய ராஜதந்திரம். நாளைக்கு பாரதிய ஜனதா அப்படியே ஆட்சிக்கு வரலனாலும் இது போன்றவர்கள் டிசிஷன் மேக்கிங் பொசிஷன்ஸ்ல உட்காரும் பொழுது இன்னும் 10-15 வருஷம் ஆனாலும், ஆட்சிகள் மாறினாலும், இந்த சித்தாந்தத்தை பின்பற்றுவர்கள் கீ பொசிஷன்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த நிலையை மாற்ற ஒரு ஒரு போலரைஸ்டு ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறத தாண்டி மீண்டும் ஒரு ஆரோக்கிய சனநாயகம் ஏற்படுறதுக்கே கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆயிடும். இவங்களை எல்லாம் களை எடுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய எக்ஸசைஸா மாறிடும். அப்போ RSS பாஜக முன்ன வைக்கக்கூடிய, பிரபலப்படுத்தக்கூடிய செய்திகளுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படிங்கிறத எப்பவுமே 1 ஸ்டெப் அஹெடா யோசிக்க வேண்டிய ஒரு தேவை எதிர்கட்சிகளை இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னும் எவ்வளவு பேர் இந்த மாதிரி RSS தீவிரவாதிகளையும் RSS கொள்கைகளை பின்பற்றுவதையும் இவங்க கொண்டு கீ பொசிஷன்ஸ்ல உட்கார வைக்க போறாங்க அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் தெரியும். இவங்க யாருக்கெல்லாம் வந்து கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சே இவங்க யாரெல்லாம் ப்ரமோட் பண்றாங்க அப்படிங்கறத இனி வரும் காலங்கள்ல வந்து நம்ம பார்த்துடலாம். ஒட்டு மொத்தமா இது போன்ற சித்தாந்தம் கொண்டவர்கள் போய் உட்கார்ந்தாங்கன்னா சிறுபான்மையினர், பட்டியலின மக்கள், OBCs இவங்க எல்லாருடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகும். ஏன்னா இவங்க எல்லாருமே ஆளும் பாஜக சித்தாந்தத்துக்கு ஏற்ற மாதிரிதான் ஓட்டு போடுவாங்க, இல்ல பேசுவாங்க அப்படிங்கிறது நிதர்சனமா தெரியும். இந்த ஆபத்தை என்னைக்கு நீங்க உணர்றீங்களோ அன்னைக்குதான் இந்த எலெக்ஷன்ல ஒரு மாற்றம் வரும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா 2024 வருது, பார்த்து ஓட்டு போடுங்க.